வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? 1870 டு 80களில் மராட்டிய மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் பஞ்சங்கள் மற்றும் போராட்டங்கள் நடந்துச்சு. பட் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அங்கே இருந்த விவசாயிகள்கிட்ட நிலத்தை கொடுத்துருக்காங்க, அரசும் கொடுத்துருக்குது, ஜமீன்தார்களும் கொடுத்துருக்குறாங்க. பட் விளைச்சல் சரியாக இல்லைங்கிற பட்சத்தில் வரியை கட்டாயப்படுத்தி வசூலிக்கிறாங்க. ஸோ அப்படி வரி கட்டாதவங்க கிட்டேருந்து அந்த பத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுறது, சொந்த நிலமாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய பத்திரங்களை எடுத்துகிட்டு போய் வச்சுறது, அல்லது ஜமீன்தார்கள்ட்ட அரசாங்கத்திட்ட நிலம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிலத்திலேருந்து அவங்கள கட்டாயப்படுத்தி வெளியேற சொல்கிறது. திடீர்னு இது மாதிரி சூழ்நிலைகளுக்கெல்லாம் அவங்கள உட்படுத்தினா என்ன வேலைக்கு போவாங்க? ஸோ அப்படி இருந்தவங்களை நீங்கள் வரி கண்டிப்பாக கட்டியே ஆகணும்னு சொல்லும்போது 1874 மற்றும் 75வது வருஷங்களில் பயங்கரமான போராட்டங்கள் நடக்குது. அப்படி இந்த ஜமீன்தார்கள் இருக்காங்கல்ல, அரசாங்கத்துக்கு ஜால்ரா போடக்கூடிய கோஷ்டி, லேவாதேவிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஸோ அவங்களுடைய வீடுகளை இந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, புகுந்து வீட்டுக்குள்ளே எங்கே தன்னுடைய நிலத்தினுடைய பத்திரம் வச்சுருக்கானோ அந்த பத்திரத்தை எல்லாத்தையும் அடித்து பிடிங்கி எடுத்துகிட்டு அது மாதிரி உள்ளே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொள்ளையடிச்சிட்டு வேறு வழி இல்லை. ஏன்னா எப்படியும் குழப்பம் நடத்தணுமே, வயிறுன்னு ஒன்று இருக்குது இல்லை, பசிக்குது இல்லையா, சாப்பிடணும் கண்டிப்பாக. அதனால் அதுக்காக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செஞ்சுருந்துருக்காங்க, ஸோ இது மாதிரி ஈடுபட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் நிறைய பேர் பூனா நகரத்துக்கு வராங்க. ஒன்று அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை. ஸோ தெருவோரங்களில் எலும்பும் தோலுமா அப்படி இருக்கிறாங்க. இந்த காட்சியை வாசுதேவ் பல்வந்த் பட்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் பார்க்குறான். அவன் படித்து முடித்த பையன், சின்ன வயசுலேயே அப்பா கண்டிச்சாருன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி ஆங்கில கல்வியை கற்றுக்கிட்டு அரசாங்க ஆஃபீஸில் ஒரு வேலையில் பார்க்குறாப்புல, ஒரு கிளார்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறாப்புல. இப்போ அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு நிறைய நேரங்களில் வெளில தெருவோரங்களில் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ஒரு செழிப்பாக இருந்த நாட்டில் இப்படி போராடுறதுக்காக அவங்க எதுக்காக போராட வந்தாங்க? அவங்க நிலத்தை மீட்கிறதுக்காகவா, இல்லை பூனா நகரத்திலேயே உயிரை விட்டுறணுன்றதுக்காக வந்தாங்களாங்கிறது தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாசுதேவ் பல்வந்த் பட்கே பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ அவனுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தந்தி வருது. ஒரு லீவ் லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு தன்னுடைய ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறான். அம்மா உடம்பு சரியில்லைன்னா பொழைச்சிருவாங்கப்பா, இருக்கு, உடனே லீவ் எடுத்துகிட்டு போய் கட்டா இங்கே உள்ள வேலைகளை யார் பார்க்குறது, வெயிட் பண்ண போய் வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சது, அம்மா உன் பேரை சொல்லிக்கிட்டே இறந்து போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இறுதி மரியாதை போய் நான் காட்டிட்டு வரேன், எனக்கு லீவ் கொடுங்கன்னு. இவர் நீ போய் தான் அம்மாவனுடைய உயிரை கொண்டு வர போறியாகும், செய்கிற வேலையை பாருப்பா அப்படின்ட்டாங்க. என்னடா செய்கிறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு கூட லீவ் தர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நமக்குலாம் எப்படி இருக்கும் பாருங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு வேலையை பார்க்குறான். ஒரு வருஷம் முடிஞ்சது, அம்மாவினுடைய அந்த நினைவு நாள் வந்துச்சு. அதுக்கு நான் போயிட்டு வரணும். ஒரு ஸ்ரத்தாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் வார்த்தை இருக்கு, சரியா? ஸ்ரத்தாயம் அப்படின்னா அந்த இறுதி மரியாதை, அந்த திதி செலுத்துறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாளுக்கு தான் ஸ்ரத்தாயம்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொண்டு போய் கொடுக்குறாப்புல. எனக்கு இது மாதிரி மூட பழக்கங்கள்லாம் பிடிக்காதுப்பா, தேவையில்லாம இங்கே இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் யார் பார்க்க போகிறா? ஒருத்தரும் பார்க்குறதுக்கு அவள் இல்லை. ஸோ உனக்கு லீவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போய் வேலையை பாருன்றான். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நீ கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகடா. ஓகே, நீ இங்கிலீஷ்காரன்ற திமிர காட்டுறியா? உன் திமிர நிச்சயமாக அடங்கும், அதுக்கான காலம் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் எடுத்து வெளியேறாரு. எனக்கு வேலையும் வேண்டாம், ஒரு கழுதையும் வேண்டாம்ட்டு. ஓகே, பிறகு வெளியில் வரணும், அந்த விவசாயிகள் போராடுறதுக்காக வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்க்கணும், பிறகு ஒரு கூட்டமாக கூட்டணும். பல நேரங்களில் லேவாதேவிக்காரர்களுடைய வீடு, அந்த ஜமீன்தார்களுடைய வீட்டை போய் கொள்ளையடிப்பாங்க. வரக்கூடிய பணத்தை இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி மாதிரி இல்லை, நீ போய் தீயில கருகி சேர்த்துடா, வரக்கூடிய பணத்தை வச்சு நான் பழச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அப்பெல்லாம் இல்லை. உண்மையிலேயே
அதில் வந்த பணத்தை எல்லாருக்கும் சம அளவு கரெக்டாக பிரித்து கொடுத்தாரு வாசுதேவ் பல்வந்த் பட்கே. இவன் அரசாங்கத்தின் பார்வையில் எதிரி, மக்களின் பார்வையில் இவன் ஒரு கடவுள் மாதிரி. ஓகே, நமக்கு வாழ்வு கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவ் பல்வந்த் பட்கேயை வந்து மக்கள் எல்லாரும் அவருடைய செயல்பாடுகளுக்கு ஊக்கம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்களும் உன்னுடைய போராட்டத்தில் உங்களோட சேர்ந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க. கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. வாசுதேவ் பல்வந்த் பட்கேயினுடைய மிலிட்ரி இராணுவ படை வந்து கூடிக்கிட்டே போகுது. இப்படி ஒரு சூழல் வரும்போது வாசுதேவ் பல்வந்த் பட்கேயை பிடிச்சு கொடுத்தா இல்லை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1876 வருஷம் மே மாதம் 13ஆம் தேதி திடீர்னு டக்குன்னு ஆஃபீஸ்க்குள்ள வாசுதேவ் பல்வந்த் பட்கே வந்தான். வாசுதேவ் பல்வந்த் பட்கேயை பிடிக்கணுமா, அது முடியாத காரியமாச்சு. ஏன்னா அவன் ஒரே நேரத்தில் பல இடத்துல இருப்பானே, எப்படி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது வாசுதேவ் பல்வந்த் பட்கேயினுடைய ஒரு இராணுவ பிரிவு ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. தம்மன்னு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே அத்தனை பேரையும் சுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவ் பல்வந்த் பட்கே வந்து என்ன பண்ணுறாப்புல உத்தரவு கொடுக்குறாரு. ஸோ அவ்வளோதான், சொன்னதுதான் தாமதம். அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் அவனுடைய தலையும் தனியே கிழவிடுச்சு. வாசுதேவ் பல்வந்த் பட்கே இந்த பெயர் வந்து எல்லா தரப்பு மக்களாலையும் கொண்டாடப்படுச்சு. இப்படி ஒரு வீரனா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசாங்கம் இவனுடைய தலைக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் நாங்கள் தந்துடுறோம், யார் கொண்டு வந்தாலும் 50,000 ரூபாய் வாங்கிக்கலான்றாங்க. ஓகே, இப்போ இந்த இவங்க மராட்டியர் கூட்டம் வாசுதேவ் பல்வந்த் பட்கேயினுடைய நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து நோட்டீஸ் அடிச்சுட்டு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு 70,000 ரூபாய் தரோம்பா, சரியா? ஆங்கில அரசாங்கத்தை அந்த லார்டு இருக்காங்கல்ல, அந்த பிரபுக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தலைகளை யாரை கொண்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு நாங்கள் 70,000 ரூபாய் தரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுறாங்க. ஆங்கில அரசாங்கம் விதித்தது 50,000, இவங்க வந்து 70,000 தரேன்றாங்க. இப்படியா வந்து ஒரு மாதிரி போராட்டங்கள் கூடிக்கிட்டே போகுது. விவசாயிகள் எல்லாரையும் சேர்த்து ஒரு பெரிய மிலிட்ரியாக தாக்குறாரு. அடுத்தடுத்த கிராமங்களை போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கிக்கிட்டே இருக்கிறாப்புல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து வாசுதேவ் பல்வந்த் பட்கே கைது செய்யப்பட்டு ஏடன் அப்படின்ற அந்த சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுறாப்புல. ஓகே, அந்த சிறைச்சாலையில் 1888 வருஷத்தில் அவர் இறந்துடுறார். ஸோ இறந்ததுக்கு அப்புறம் இங்கே இந்த போராடிய வீரர்கள் எல்லார் மேலையும் ஒரு சதி வழக்கு தொடுக்கப்படுது. அதுக்கு பேர் பூனா சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் பூனா சதி வழக்கு அப்படின்னு சொன்னால் அது 1876க்கு மேலே. ஸோ 74, 75 அந்த போராட்டத்திலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் 88 வரைக்கும் அந்த பூனா சதி வழக்கு அப்படிங்கிறது என்ன செய்யுது இருக்குது. ஸோ மிகச்சிறந்த ஒரு இராணுவ வீரனாக வாசுதேவ் பல்வந்த் பட்கே ஒரு தனி மனிதனாக இருந்தவன் பின்னாளில் தன்னை சுற்றி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்கள் இராணுவத்தில் சேர்வதற்கு வருகிறார்கள் என்பதற்குரிய ஒரு உதாரண புருஷனாக, இந்த நாட்டுப்பற்றுள்ள ஒரு வீரனாக மிளிர்ந்தான். அவன் மலர்ந்தான். அவனுடைய வீரம் பலரும் மெச்சத்தக்க வகையில் இருந்தது. இதுதான் பூனா சதி வழக்கு என்று சொல்வார்கள். இன்னொரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.